தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியிலே அழைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்க வேண்டிய 2 குணாதிசயங்களை பற்றி பேசுகின்றார். சிறனாக அழைக்கப்பட்டவர்கள் திருத்தூதர்களாக அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, சீடத்துவம் என்பது தான் ஒருவரை பின்பற்றி தன் வாழ்விற்கு தேவையான வழிமுறைகளை, நன்மைகளை, பாடங்களை கற்றுக்கொள்வது. சிறன் என்பவர் குருவை பின்தொடர்பவராக இருப்பார். குருவோடு நேரங்களை செலவழிப்பவராக இருப்பார். குருவின் வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்பவராக இருப்பார். அதோடு கூட தன் மனதில் இருக்கின்ற ஐயங்களை வெளிப்படுத்தி அதை சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். இது சிடத்துவ வாழ்வு, குருவோடு இணைந்து இருக்கின்ற வாழ்வு. அதே நிலையில் திருத்தூதர்கள் அப்போஸ்தலர் வாழ்வு என்பது அனுப்பப்படக்கூடியது. பெற்றதை பகிர்ந்து வாழ, கற்றுக்கொண்ட பாடங்களை தன் வாழ்க்கை அனுபவத்தால் பிறருக்கு எடுத்துச் சொல்ல, தான் பெற்றுக்கொண்ட ஆசிரை தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே அப்போஸ்தலிக்க வாழ்வு. இந்த நற்செய்தியிலே இயேசு சொல்வது சீடர்களை அழைக்கின்றார். லூக்கா புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்றியவர்கள் பலர், 72 பேர் அவரை பின்பற்றியதாக சீடர்களாக இருந்து என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர்களிலே 12 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். எதற்காக? தம்மோடு இருக்க. மார்க்கு புத்தகம் 3:14 படிப்பதை போல இயேசு சீடர்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை அறிவிக்க, பறைசாற்ற அனுப்பப்படவும். ஆக சீடர்களாக இருந்து இயேசுவோடு உண்டு உறங்கி அவருடைய அனுபவத்தை தனதாக மாற்றிக்கொண்டு அந்த மாற்றப்பட்ட அனுபவத்தை வாழ்க்கையாக பிரதிபலிக்க அனுப்பப்பட சீடர்களை இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வும் இதை அடிப்படையாக கொண்டதே. நாம் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க வேண்டும். சீடத்துவத்தில் பங்கெடுத்து அவரோடு இணைகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளே நாம் திருத்தூதர்களாக வாழ நாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். நான் சிறனாகவோ அல்லது திருத்தூதனாக மட்டுமே இருக்கக்கூடாதா என்று சொல்லி. சிறனாக இருப்பவன் வெறும் பாடங்களை கற்றுக்கொள்பவனாக மட்டுமே இருந்தானே என்றால், அவரோடு நடப்பவனாக, குருவோடு நடப்பவனாக மட்டுமே இருந்தான் என்றால் அது அவனுக்கு மட்டுமே பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆக அவன் வெறும் கற்றறிந்தவனாக மட்டுமே இருப்பானே வழிய அதை பயன்படுத்துபவனாக இருக்க மாட்டான் சீடன். அதே போல நான் திருத்தூதனாக இருப்பேன் என்று சொன்னால் நான் விரும்புவதை போதிக்க ஆரம்பித்து விடுவேன். எனக்கு ஆதாயம் தரக்கூடியதை, எனக்கு பெருமை சேர்க்கக்கூடியதை, என் வாழ்வின் மையமாக இருப்பதை நான் போதிக்க ஆரம்பித்து விடுவேன். அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் நன்மை என நான் நினைப்பதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுவேன். ஆக இரண்டுமே ஒரு ஆபத்தான நிலைத்தான். ஆகவே நாம் முதலிலே சீடர்களாக அழைக்கப்பட வேண்டும். சீடர்களாக அவருடைய அனுபவத்தை பெற வேண்டும். இந்த அனுபவத்தை பெற்ற பிற்பாடு நாம் இயேசுவால் அனுப்பப்பட வேண்டும். இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் பவுலுடையாருடைய மனமாற்றம். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறியவுடன் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார். நான் யாரிடமும் செல்லவில்லை. இயேசுவை போதிப்பதற்கு முன்னால் அரேபியாவிற்கு சென்று 3 ஆண்டுகள் அங்கே நான் ஜெபத்திலே தனித்திருந்தேன். அப்படி என்றால் சீடத்துவத்திலே பங்கெடுக்க ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற நிலையில் பவுலுடையார் வாழ்ந்தார். அதற்கு அப்புறம் அந்த 3 ஆண்டுகள் பிற்பாடு அவர் இயேசுவை போதிக்க ஆரம்பிக்கின்றார். எத்துணை கடிதங்கள், எத்துணை பயணங்கள், எத்துணை இடர்பாடுகள் மத்தியிலும் துணிவோடு இயேசுவை அறிவிக்கின்ற அந்த துணிவு, ஆர்வம், இதெல்லாம் அந்த சீடத்துவத்திலே அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள். அனுப்பப்பட்ட பொழுது துன்பங்கள், துயரங்கள் வந்த பொழுது பவுலுடைய தன்னுடைய திருமுக 2வது கொரிந்தியர் சொல்வரை, நாங்கள் நிலத்திலும் துன்புற்றோம், கடலிலும் துன்புற்றோம், எல்லா நிலைகளும் வேதனை அனுபவித்தோம், ஆனாலும்
நாங்கள் மனம் சோர்ந்து போய்விடவில்லை என்று சொந்த உரத்தை கொடுத்தது, அந்த வீரத்தை கொடுத்தது எங்கே? அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை சீரத்துவத்திலே பங்கெடுத்த முழுமையான சீரனாக வாழ்ந்ததினாலே. ஆகவே அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவரும் சிறர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது? நம் திருமுழுக்கின் வழியாக, நம்முடைய அருட்சாதன வாழ்வு அடியெடுத்து வைப்பதன் வழியாக நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் சிறர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவின் சிறர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மிடம் இருக்கின்ற குணாதிசயங்கன அவருடைய பாதத்தில் அமர வேண்டும். அவருக்கென அவருடைய பாதத்தில் அமர நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். தனி ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நற்கருணை பிரசனத்திலே அமர்ந்து அவரோடு உரையாட வேண்டும். இரண்டாவதாக அவர் வாய்மொழிகளை கேட்க வேண்டும். சிலர் என்பவன் அப்படி என்றால் இறை வார்த்தைகளை படிக்க வேண்டும், இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும், இறை வார்த்தைகளை உள்ளத்திலே இருத்தி அதை தியானிக்க வேண்டும். அன்னை மரி இறைவனுடைய செய்திகளை தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்ததை போல இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதோடு கூட நம் வாழ்வின் நிலைகளை ஆண்டவருக்கு எடுத்துச் சொல்லி நம் சந்தேகங்களையும் நம் வாழ்வினுடைய தளர்வுகளிலும் பலன் பெற வேண்டும். அப்படி என்றால் இயேசுவோடு உறவாட வேண்டும், அவரோடு இணைய வேண்டும். ஆக சீரத்துவத்திலே பங்கெடுப்பதற்கான அந்த குணாதிசயங்கள்: ஒன்று, நாம் அவருக்கு நேரத்தை செலவிட வேண்டும், இறை வார்த்தையை கேட்க வேண்டும், நம்முடைய இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கன் வழியாகவும் நாம் பலன் பெற வேண்டும், அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். இது அனைத்தும் நடைபெறுவது கல்வாரி வழியில. அப்போ நாம் தவறாமல் கல்வாரி வழியில பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும், கல்வாரி வழியிலே இணைந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வெறும் சிறவர்களாக மட்டுமல்ல, மாறாக அனுப்பப்பட வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி இறுதி அதிகாரத்திலேயே சொல்கின்ற பொழுது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நற்கருணை வடிவிலே நம்மில் எழுந்தருளி வந்திருக்கின்ற ஆண்டவர் நாம் சுமந்து கொண்டு நம்மோ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே இயேசுவின் சீடர்களாக அவரை பிரதிபலிக்க அப்போஸ்தலர்களாக திருத்துதர்களாக அனுப்பப்படுகின்றோம். நாம் இருக்கின்ற இடத்திலே இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்திலே இயேசுவை பிரதிபலித்து அவர் சாட்சியாக வாழ வேண்டும். ஆகவே அன்பு சகோதரமே, வாழ்வோமா? வேறு சிறத்துவத்திலே மட்டும் பங்கெடுத்தால் பத்தாது, மாறாக திருத்துதர்களாக இயேசுவின் சாட்சிகளாக வாழ பிரதிபலிப்போம். அன்பின் தெய்வமே, இந்த நாளுக்காக நடிச்சிருந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் சகோதரன் சகோதரியும் உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதையும், உள்ளத்தையும் உடலையும் செயலையும் ஆசீர்வதித்து இவர்களை வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளாய் உம் கரங்களில் தவளவும் உம்மோடு இணைந்து உம்மிடந்து வல்லமையை பெற்று தான் இருக்கின்ற இடத்திலே நான் இயேசுவின் சீடன் என்பதை, இயேசுவின் திருத்தூதன் என்பதை இவர்கள் வெளிப்படுத்த இவர்களை எல்லா செயல்களையும் ஆசீர்வதியும். உடலுக்கு தேவையான பாதுகாப்பையும் உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தையும் கொடுத்து அருள் புரிவீராக. ஆமென். அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா.